சரிங்களா? தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் இனி எழும்ப போகிறது. அந்த இடம் தான் நமக்கு சுய தேசம், நம்முடைய சொந்த தேசம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அதை மேற்கோள் காட்டுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 14வது வசனம். இப்படி அறிக்கை இடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனங்களில் உங்களுக்கு சுய தேசத்தை குறித்து பல வசனங்களை காண்பித்தேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த சுய தேசத்தை இங்கே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 14வது வசனத்தில் பதிவு செய்கிறார். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள், எப்படி அறிக்கையிடுகிறவர்கள் பாருங்க, 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லை. சரிங்களா? அடையாமல் தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அல்லேலூயா, பிரைஸ் காட், தேங்க் யூ ஜீசஸ். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் அனைவரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையவில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் என்றால் சுய தேசத்தை அவர்கள் அடையவில்லை, சுய தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கவில்லை. சரிங்களா? ஆனா தூரத்தில் அவைகளை கண்டார்கள். சுய தேசத்தை தூரத்தில் அவர்கள் கண்டார்கள், அதை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அன்பானவர்களே, அதை அணைத்துக் கொண்டார்கள். அதனால பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு சபை, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த சுய தேசத்தை அடையவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சபைக்கும் அந்த சுய தேசத்தை குறித்து பிரசங்கம் பண்ணப்படவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதான் சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு சுய தேசம் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? அந்த தேசத்துக்குள்ள தான் நாம போகணும். சரிங்களா? நம்ம உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மூட்டை கட்டி, ஒரு பெரிய மூட்டையா கட்டி ஒரு வாரத்தில் தூக்கி போட்டுருங்க, குப்பையில போட்டுருங்க. அதெல்லாம் குப்பையில போட்டுருங்க. அன்பான தெய்வ பிள்ளைகளே, 5வது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். சரிங்களா? மகா உபத்திரவ காலத்தில் அந்தி கிறிஸ்துவுக்கும் அவனால் செய்யப்படுகிற அந்த தீங்குகளுக்கும் தீமைகளுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் இல்லை, சீயோனுக்கு வருவார்கள், நடந்து வருவார்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமை. எங்க நடந்து வருவார்கள்? சியோன் அப்படின்னா எது? தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடமாகிய அந்த சுய தேசம். சியோன் என்பது இந்த பூமியில அந்த கிறிஸ்தவர்களுக்காக, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த சுய தேசம். அதுதான் சியோன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? புரிந்து கொள்ளுங்கள். ஏசாயா 51, நேரம் ஓடிட்டு சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 51:3.
கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். சியோன் என்றால் தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம், தேசம், சுய தேசம். அந்த சுய தேசம் எங்கே ஆயத்தம் பண்ணப்படுது? வனாந்தரத்தில். வனாந்தரத்தில்ங்க ஸ்திரீயானவள் வனாந்தரத்தில் அவளுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு ஓடி போனாள். வனாந்தரத்தில் யாருமே இல்லாத இடம், தண்ணி கிடையாது, நிழல் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது, எதுவுமே கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், கொடிய மிருகங்கள் நிறைந்த இடம் வனாந்தரம். வனாந்தரத்தில் தான் ஆண்டவர் அந்த தேசத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அந்த வனாந்தரத்தை, அந்த சியோனுக்கு, அந்த சியோனை, அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த சியோனை எதிர்பார்த்து அதை வாஞ்சிக்கிற ஜனங்கள் தான் சியோன் குமாரத்தி, சரிங்களா? அந்த சியோன் குமாரத்திக்கு ஆண்டவர் அந்த சியோனை, சுய தேசமாகிய சியோனை, வனாந்தரத்தில் ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற சியோனை அவர் என்ன செய்வார்? அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியே கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். சியோன் என்பது இந்த பூமியில கிறிஸ்தவர்களுக்காக, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற சுய தேசம், தேவனால் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிற சுய தேசம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன், அந்த சுய தேசம், இந்த 17 சென்ட் இடம் அந்த சுய தேசம், இந்த கிறிஸ்துவின் வீடு அந்த சுய தேசம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் என்னுடைய சுய தேசத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். என்னுடைய சுய தேசத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். இந்த சுய தேசம் வனாந்தரத்தில் தான் ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. வனாந்தரம், மின்சார வசதி கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. அந்த காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், கரடி, காட்டு பண்ணி, மிளா, இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடமாடுகிறது, சரிங்களா? புலி கூட இந்த இடத்துல நடமாடி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? ஆமாம், பாம்பு சர்வசாதாரணமாக நடமாடுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வீட்டுக்குள்ளே தான் பாம்பு வர முடியாது, ஆனால் வெளியே நடமாடுது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில நாளுக்கு முன்பாக பின்னால் இருக்கிற அந்த கூடாரத்தில் இருக்கிற பைக்கை எடுப்பதற்காக நான் போனேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதில் அந்த செப்டி டேங்குக்கு மண் தோண்டி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? அந்த மண்ணில் நிறைய பொந்து இருக்குது. என் காலுக்குள்ளோடி போகுது ஒரு பாம்பு. அந்த பொந்துக்குள்ளே என் 2 காலுக்கும் இடையில ஆண்டவர் தான் என்ன அந்த பாம்பில் மிதிக்காம, நான் மிதிச்சிருந்தா அது என்ன கொத்திருக்கும். அதிகாலையில் 2 காலுக்கும் இடையிலோடி போகுது, அந்த பொந்துக்குள்ளே போகுது. நான் வரதை பார்த்த உடனே. அன்பான தெய்வ பிள்ளைகளே, வனாந்தரத்தில் தான் ஆண்டவர் ஆயத்தப்படுத்திடுறேன். இவ்வளோ நாளும் நான் அந்த கூடாரத்தில் தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இதை எழும்ப பண்ணி இருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கடைசியாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி முடிக்கிறேன். இப்பொழுது தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 44வது வசனம் இந்த இருக்குது உங்களுக்கு. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டுமே அந்த ராஜ்யம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, புரிந்து கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் ஒரு காரியத்தை பார்த்தோம், சரிங்களா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 42:12. அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால் அது முழுமையாக இருக்கும். எரேமியா 42:10-12. நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், சரிங்களா? உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம்.
அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இது இந்த எரேமியா 42 அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் அவன் அப்படின்னா பாபிலோன் ராஜா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்து விட்டது. சரிங்களா? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். சரிங்களா? அதை விட்டுருங்க. இப்போ இதே தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, சரிங்களா, நல்ல மேய்ப்பனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை அறிந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை பின் செல்லுகிற கிறிஸ்தவர்களுக்கு இனிமேல் இது சம்பவிக்க போகிறது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே இந்த சம்பவத்தை இப்பொழுது நம்ம தேசத்தில் நடக்கிற சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வருவோம். சரிங்களா? நம்முடைய தேசத்தில் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், சிறுபான்மை மக்களுக்கு பலவிதமான உபத்திரவங்கள், பலவிதமான பிரச்சனைகள் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. நான் அதை பற்றி விரிவாக பேச விரும்பலை. நான் அரசாங்கத்தை குற்றப்படுத்தலாம் செய்யலை. அரசாங்கத்தை குற்றப்படுத்தவில்லை. மத்திய அரசாங்கத்தை நான் குற்றப்படுத்தவில்லை. மாநில அரசாங்கத்தை நான் குற்றப்படுத்தவில்லை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இப்பொழுது தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நடக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை நான் எடுத்து சொல்லுகிறேன், அவ்வளோதான். சரிங்களா? இதையெல்லாம் நான் பிரசங்கம் பண்ணுவேன் என்று சொல்லி நான் இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் எர்த் மிஷன் ட்ரஸ்ட்டுக்குள்ள டீடில் நான் வச்சிருக்கேன். ஆகவே நான் இதை சொல்லுகிறேன். அதாவது நடக்கிற சம்பவத்தை பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறது என்பதை நான் சொல்லுகிறேன். அரசாங்கத்தை குற்றப்படுத்துகிற நோக்கம் அல்ல. அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நம்முடைய தேசத்தில் சிறுபான்மை மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு விரோதமாக அநேக காரியங்கள், தீங்குகள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அது நடக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அது நடந்தது. இப்போ அவங்க சாப்டர் முடிஞ்சு போச்சு. இப்போ புதிய அத்தியாயம், புதிய ஏற்பாடு, புதிய அத்தியாயம், புதிய கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ தேசம் என்கிற அந்த புதிய அத்தியாயத்துக்குள்ள நம்ம போக போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஆரம்பமான காரியங்கள் தான் தேசத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? கிறிஸ்தவர்களுக்கு இந்த தேசத்தில் இடம் இல்லை, இப்படிலாம் நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்க. சரிங்களா? கிறிஸ்தவங்க இந்த தேசத்தில் உள்ளவங்க கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் நான் உடைச்செல்லாம் பேச விரும்புகிறேன். நீங்கள் அதை புரிஞ்சுக்குங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆகவே நம்மை இந்த தேசத்தின் குடிகள் இல்லை என்று சொல்லுவதை நிரூபிப்பதற்கான அதற்கான காரியங்கள் எல்லாம் தேசத்தில் நடந்துக்கிட்டு வருது. இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு முதல்ல வெளிப்படுத்தி தந்து, நான் இந்த இந்திய தேசத்தின் குடிமகன் என்பதற்கான ஆதாரங்களை ஆண்டவருடைய கிருபையினால நான் சேகரித்து வச்சுட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதெல்லாம் இல்லைன்னா நம்மை சுலபமாக நம்ம இந்திய குடிமக்கள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை எல்லாரையும் அகதியாக்கிடுவாங்க, தேசமற்றவர்களாக ஆக்கிடுவாங்க. அதற்கான காரியங்கள் தான் தேசத்தில் முன்னெடுக்கப்படுகிறது. இது பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் நடக்குது. சரிங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? 10ஆம் வசனத்தில் சொல்லுது, ஆண்டவர் எழுதியிருக்கிறார், நீங்கள் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் அப்படின்னு சொல்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த தேசத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கார். இந்திய தேசத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இந்த தேசத்தில் என்னை பிறக்க வச்சு, எங்கள் அப்பா அம்மாவை பிறக்க வச்சு, எங்கள் முன்னோர்களை பிறக்க வச்சு, இந்த தேசத்தின் குடிமகளாக ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார். சரிங்களா? ஆனால் அந்த பாபிலோன் ராஜா, அந்த பிசாசானவன், நமக்கு இந்த தேசம் சொந்தம் இல்லை, நம்ம இந்த தேசத்தின் குடிகள் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த, உரிமையை நம்ம விட்டு எடுத்து போட பிரயாசப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால்
ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க இந்த சூழ்நிலையிலையும் இந்த தேசத்திலே தரித்திருந்தால் அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? இந்த தேசத்துல நான் தரித்திருக்கணும், ஏன்னா இது கர்த்தர் எனக்கு தந்த தேசம்னு சொல்லி இந்த தேசத்துல நான் தரித்திருக்கணும், இந்த தேசத்துல நான் நிலைத்திருக்கணும்னா அரசாங்கம் என்னென்ன ஆவணம்லாம் கேட்குதோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணணும், நான் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். அப்பதான் நான் இந்த தேசத்துல தரித்திருக்க முடியும், நான் இந்த தேசத்தின் குடிமகன் அப்படிங்கிறத நான் நிரூபிக்க முடியும். அரசாங்கம் என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் நான் ரெடி பண்ணி வைக்கணும், நீங்கள் வைக்கணும். அன்பான தெய்வ பிள்ளைகள், என்னால் முடியாது, இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கணும். பிறப்பு சான்றிதழை நீங்கள் வாங்கணும், முயற்சி எடுக்கணும், கஷ்டப்படணும், பிரயாசப்படணும். உங்கள் சந்ததிக்கு அது ஒரு எவிடன்ஸ் ஆயிரும். இந்த தேசத்தில் நான் தரித்திருக்கணும். அன்பானவர்களே, இந்த தேசத்தில் தரித்திருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை கட்டுவேன். சரிங்களா? உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். சரிங்களா? நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். என்ன தீங்கு ஆண்டவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அரசாங்கத்தின் மூலமாக வருகிற சிறுபான்மை மக்களுக்கு, கிறிஸ்தவ மக்களுக்கு நடக்கிற எல்லா தீங்கையும் ஆண்டவர் தான் அனுமதிச்சிருக்காரு. சரிங்களா? இவைகள் மத்தியில் நம்ம இந்த தேசத்தில் நிலைத்திருப்போம் என்றால், அதற்காக முயற்சிகளை பிரயாசங்களை மேற்கொள்வோம் என்றால், ஆண்டவர் நம்மை இந்த தேசத்தில் என்ன செய்வார்? கட்டுவார், இடிக்க மாட்டார், நாட்டுவார், பிடுங்க மாட்டார். இதுவரை ஆண்டவர் செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அதனால எங்கள் பாபிலோன் ராஜாவுக்கு, அதாவது பாபிலோன் ராஜா அப்படின்னு சொன்னால் நம்முடைய தேசத்தை வச்சுக்கோங்க இப்போ. சரிங்களா? அப்போ நடந்த மாதிரி இப்போ நடக்குது. அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம், அவனுக்கு பயப்படாதீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படியும் நான் உங்களுடனே இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும். சரிங்களா? எந்த ராஜா, எந்த அரசாங்கம் நமக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறதோ, தீங்கு செய்ய நினைக்கிறதோ, அதே அரசாங்கம், சரிங்களா, அதே அரசாங்கம் நாம் நம்முடைய சுய தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுகிறதற்கு ஆண்டவர் இரக்கம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கேன். சூழ்நிலையெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நம்ம செய்வோம். அப்படி செய்தால், சரிங்களா, அவன் அந்த பாபிலோன் ராஜாவை போல செயல்படுகிற நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற அந்த ராஜாக்களை போல இருக்கிறவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், சரிங்களா, அவர்கள் உங்களுக்கும், அதாவது உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும் எனக்கும் இறங்குகிறதற்கும், சரிங்களா, இந்திய அரசாங்கம் என் மேலே, கிறிஸ்தவர்கள் மேலே இறங்குகிறதற்கும், இரக்கம் செய்வதற்கும், சரிங்களா, அப்புறம் நம்முடைய சுய தேசத்துக்கு நம்மை திரும்பி வர பண்ணுகிறதற்கும் கர்த்தர் இரக்கம் செய்வேன் அப்படிங்கிறார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அரசாங்கமே அதை செய்யும். இப்போ நான் சொல்கிறோம்ல, இதையெல்லாம் அரசாங்கமே செய்யும் அப்படின்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அதுதான் அந்த 42 அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த அரசாங்கம் நமக்கு இறங்கும். கர்த்தர் இந்த அரசாங்கம் நமக்கு இறங்கும்படி செய்வார், எனக்கு இறங்கும்படி செய்வார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, என்னுடைய சுயதேசம், நான் சொல்லுகிற இந்த கிறிஸ்தவ தேசம், எழும்ப போகிற அந்த கிறிஸ்தவ தேசம், அந்த தேசத்துக்கு நான் திரும்பி வருவதற்கு, அந்த தேசத்துக்குள்ள நான் போவதற்கு இந்த அரசாங்கமே எனக்கு எல்லா வழிவகைகளையும் செய்து கொடுக்கும். ஆண்டவர் அதற்கு உதவி செய்வார், இரக்கம் செய்வார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சூழ்நிலையெல்லாம் நான் பார்க்கல, நான் இந்த வசனங்களை தான் பார்க்குறேன். ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே, இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இது நடக்கும். அதுக்காக தான் நான் இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? எனக்கு பெர்த் சர்டிஃபிகேட் வாங்கினேன். என்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் நம்முடைய இந்திய தேசத்தின் அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறோ அதைப்படி எல்லாம் அதை பண்ணேன். சரிங்களா? என்னுடைய பையனுக்கு அதை நான் பண்ணேன். அன்பானவர்களே, இந்த ட்ரஸ்ட்டுக்கு அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். அரசாங்கம் என்னென்ன சட்டத்திட்டம் வச்சுருக்கிறோ அதையெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்து, அதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால் நீ இந்த ஊழியத்தை எதையுமே நீ செய்யக்கூடாதுன்னு சொன்னார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? இப்போ அதற்கான அந்த கட்டத்தில் நான் இருக்கிறேன்.
மனுவெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இந்த இடத்துல நான் கிறிஸ்தவ மதம் சார்ந்த பணிகளை செய்வதற்கு, ஊழியங்களை செய்வதற்கு அரசாங்கம் எனக்கு தடையில்லா சான்று வழங்க வேண்டும் என்று எல்லாம் ரெடி பண்ணி, எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நூல் போட்டு தச்சு கிட்டத்தட்ட 80 பக்கம் ரெடி பண்ணி தச்சு வச்சுட்டேன். அன்பானவர்களே, திங்கட்கிழமை நான் அதை கொடுக்க போகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சூழ்நிலைலாம் வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வசனம் இருக்குது. ஆகவே இந்த வசனத்தின்படி ஆண்டவர் எனக்கு இந்த கிங்டம் ஆஃப் கிறிஸ்டியன் அட்மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு அப்ரூவல் கிடைக்க செய்வார். சரிங்களா? NOC கிடைக்க பண்ணுவார். அதாவது தடையில்லா சான்று கிடைக்க பண்ணுவார். அவர் பண்ணுவார். நான் இதுக்காக போராடணும், இதுக்காக பிரயாசப்படணும். என்னுடைய பிரயாசத்தை பார்த்து தான் ஆண்டவர் மனஸ்தாபப்படுவார். மனமிறங்கி அது நமக்கு கிடைப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். மின்சாரத்துக்கு எழுதி கொடுத்துருக்கேன். அன்பானவர்களே, நாளாச்சு, 2 மாதம் 3 மாதம் ஆகியாச்சு. சரிங்களா? இந்த மாதம் 2ஆம் தேதி பணம் கட்டினேன். இதுவரை எந்த தகவலும் இல்லை. ஏன்னா அரசாங்க சட்ட விதிகள் இருக்குது. அதன்படி தான் அவங்க செய்ய முடியும். நான் அதனால் அவசரப்படலை. சரிங்களா? அந்த அரசாங்க சட்ட விதிகளின் படி நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வீட்டுக்கு தேவாலயத்துக்கான மின்சார இணைப்பு கண்டிப்பாக கிடைக்கும். கர்த்தர் கிடைக்க செய்வார். அதுக்கான முயற்சிகளை நான் மேற்கொள்ளணும். அதை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? ஆகவே நம்முடைய சுய தேசம் எழும்ப போகிறது. கிறிஸ்தவ தேசம், கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அப்படிங்கிற கிறிஸ்தவ தேசம் எழும்ப போகிறது. அந்த தேசத்துக்குள்ளே போகிறதுக்கு நான் ஆயத்தமாகிட்டு இருக்கேன். நீங்களும் ஆயத்தமாகுங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே. சரிங்களா? தொடர்ச்சியை நான் பின்னால் பேசுகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.